யூடியூப் சேனல்ல ரொம்ப நாளா கண்டென்ட்டே காணோம், வீடியோவே காணோம். எங்கடா கண்டென்ட்டே சிக்க மாட்டேது. ஒன்று பண்ணலாமா? நீ ஒரு கண்டென்ட் சொல். கண்டென்ட்டா? சரி சொல்றேன், எழுதிக்கோ. என்ன சொன்ன? என்ன கண்டென்ட் சொல்றேன், அப்படி எழுதிக்கோடா. இது போதுமே, கான்செப்ட் சிக்கிருச்சே. கண்டென்ட் சொல்ல என்னடா பிடிச்ச? எழுதுறது தான் கான்செப்டே. எக்ஸாக்ட்லி. இந்த வீடியோல ஒரு ஃபவுண்டன் பென்ல இருக்கிற இங்க் எப்படி பேப்பர்ல இம்ப்ரிண்ட் ஆகுதுன்றது தான் பார்க்க போறோம். ஜென்ரலா ஒரு பெண்ணோட கண்டெய்னர்ல இங்க் ஃபில் ஆயிருக்கும். அந்த கண்டெய்னர்ல இருக்கிற இங்க் நம்ம எழுதும் போது டுவர்ட்ஸ் த பாடி கிராவிட்டினால ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த பாடியோட ஒரு ஃபீட் அண்ட் நிப் ஃபிட் ஆயிருக்கும். இந்த பாடியில இருக்கிற இங்க் சேனல் மூலமா இங்க் டிராவல் பண்ணி நிப்பை ரீச் பண்ணும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ் டியூ டு கிராவிட்டி. சரி, அப்போ இங்க் எப்படி பேப்பர்ல பிரிண்ட் ஆகுது? அண்ட் இட்ஸ் டியூ டு கேப்லரி ஆக்ஷன். இந்த கேப்லரி ஆக்ஷனுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ கேப்லரி ஆக்ஷனா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். One is cohesion. Cohesion is the intramolecular attraction between two similar molecules. And the other is adhesion. Adhesion is defined as the intermolecular attraction between two dissimilar molecules. Capillary effect happens when adhesion is stronger than cohesion. And here, cohesion takes place between the molecules of the colored solution. Here, adhesion happens between the colored water molecules and the tissue paper molecules. And due to capillary effect, the colored solution spreads on the tissue paper. இங்க பென்ல இங்க் மாலிகுல்ஸ்ல இருக்கிற கோஹெஷனை விட இங்க் மாலிகுல்ஸ் அண்ட் பேப்பர் மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கிற அடேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் கேப்லரி எஃபெக்ட் நடக்குது. ஸோ இதனால தான் பேப்பர்ல இங்க் இம்ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ்குள்ளேயே சயின்ஸ் இருக்கு. So let's get into it.